நம்ம எல்லாரும் ஓவர் திங்கிங் ஏதோ பெரிய டிசீஸ்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி அது நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் ப்ரோ. ஆதி காலத்தில் உயிர் வாழ்றதே கஷ்டமாக இருந்தப்ப நம்ம எதையாச்சும் ஒன்றை பற்றி ஓவர் திங்க் பண்ணி யோசிக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சர்வைவ் ஆகியிருக்கோம். நம்ம சும்மா இருந்திருந்தோம்னா நம்ம இனமே இருந்திருக்காது. ஸோ லாஜிக்கலாக பார்த்தோம்னா இது ஒரு எவல்யூஷனரி ட்ரைட். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார், நம்ம பிரெயின். அவனுக்கு நம்ம சும்மா உட்காந்தாலே பிடிக்காது. அவன் பிக் பாஸோட மோசமானவன் சார். நம்ம வெட்டியாக இருக்கிறத பார்த்தோன்னா எந்த டாஸ்க்கு உட்காந்து பண்ணி கொடுத்துருவான். அந்த டாஸ்க்கு தான் ஓவர் திங்கிங். ஏன் நம்ம வெட்டியாக இருக்க மட்டும் ஓவர் திங்க் பண்ணிருக்கோம்? ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப, விளாண்டுருக்கப்ப, ஏன் படம் பார்த்துட்டு இருக்க கூட ஏன் ஓவர் திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம பிரெயின் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, எனர்ஜியும் இருக்காது. ஸோ நம்ம வெட்டியாக இருக்கிறப்ப அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ், எம்பாரஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்கும். அது கொடுக்குறது என்னமோ ஒரு நல்ல நோக்கத்தோடு தான், திருப்பி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கூடான்னு. ஆனால் முக்கால்வாசி நேரம் அது பேக் ஃபயர் தான் ஆகுது. என்ன பண்ண? இது எப்படி குறைக்கிறது, கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும். நம்ம என்ன மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதை டைவர்ட் பண்ணி லைட்டு ஃபேனுன்னு யூஸ் பண்ணுறது இல்லையா? அதே மாதிரி தான் ஓவர் திங்கிங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை டைவர்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் டாஸ்கில் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பாய்.